ஆமென் சொல்லுங்க. சரி, நமக்கு கிடைத்த இந்த கொஞ்ச நேரத்தை ஆண்டுடைய சமூகத்தில் வேத வசனத்துக்கு நம்முடைய செவிகளை திருப்பிக் கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். கடந்த வாரத்திலே நம்ம தியானித்த அந்த பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து சொல்லுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29, 30 ஆகிய வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் அல்லது நீ தேவனால் முன்குறிக்கப்பட்டவள் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வசனத்தை கடந்த வாரத்தில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். ஆமாவா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 29வது வசனத்தை கவனிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு முன்குறிப்பை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ நபர்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை தமக்காய் முன்குறித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய கிராமங்களிலே எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருக்காக கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரு. நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள். இவ்வளவுதானாக்கும்? ஆமா, முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணப்பட்டவங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக. அவர் சொல்றாரு, எதற்காக தேவன் நம்மை முன்குறித்தாராம்? அந்த வசனம் சொல்லுகிறதை கவனிங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக. அப்ப முன்குறிக்கப்பட்ட நோக்கம் எதற்கு என்று சொன்னால் அவருடைய சாயல் அப்படின்னா அவரை போல மாறுவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமியில நீங்களும் நானும் ஒரு குட்டி இயேசுவாக ஆமா வளம் வரணும், பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பம். ஆமே. இப்பொழுது வாழுகிற இந்த ஜனங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில பிறந்தாரு. ஆமாவா இல்லையா? 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் மனிதனாக வாழ்ந்தாரு. இயேசுவை அன்றைக்கு உள்ளவர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்தாங்களா? பார்க்கலையா? பார்த்தாங்க. அவரால் வரக்கூடிய நன்மைகளை அனுபவித்தாங்க. ஆனா இப்ப உள்ள ஜனங்க யாரும் இயேசுவை என்ன செய்யல? பார்க்கல. யாரும் பார்த்துருக்காங்களா? யாரும் பார்க்கல. ஆனா தோத்திர உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில ஒரு இயேசுவை போல மாற்ற விரும்புகிறாரு. இவ்வளவுதானக்கும். நீங்க எதையோ இழந்து போய் இருக்கிறது போலவே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா? அதாவது நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்க முகத்தை பார்த்த உடனே வார்த்தை தாராளமா வரணும். ஆமேன் போட்டு முடிக்கிறது மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. முகத்தை பார்த்தோன்னு ஏங்க என்ன இருக்கட்டுமே, பாட்டு மட்டும் பண்ணா போதும். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. பாட்டு மட்டும் படிச்சா போதாது, என்ன வந்தாலும் அவரை நம்புங்க. நம்புனா இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி சொல்ல மாட்டோம். கை இருக்கா உங்களுக்கு? கை இருக்கா உங்களுக்கு? இருந்தா கையை வைத்து சொல்லுங்க. இல்லைன்னா பரவாயில்ல. நான் போன தோத்திரம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு சர்ச்சைக்கு நான் பிரசங்கிக்கும்படியாக கடந்து போயிருந்தேன். காலையிலும் மாலையிலும் ஒரு கூட்டம் வச்சுருந்தாங்க. அங்கே பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் ஆண்டுடைய வார்த்தையை மகிமைப்படுத்த பாடல் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா, ஒரு மூத்தவங்க, என்னை விட வயசு கொஞ்சம் மூத்தவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் இடது கை அவங்களுக்கு வரலை, இப்படி கிடக்குது. ஆனால் அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வலது கைட்டு அந்த கையில் அப்படி அடிக்கிறாங்க. இடது கை வரலை அவங்களுக்கு, இப்படித்தான் தொங்கிட்டு இருக்குது. ஆனால் வச்சு என்ன செய்கிறாங்க?
என வசனம் சொல்லுகிறது, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த கை வேலை செய்யணுங்கிறாரு. ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிருக்கிறீங்க, தோத்திரம் பின்னடிக்கிற வேலை இல்லை, சிஸ்டத்தில் உட்காந்து டைப் பண்ணுற வேலை, உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டு தலையாட்டிக்கிட்டு இருப்பீங்களா? பின்னடிச்சா தான் காசு, பின்னடிக்கலை அன்னைக்கு காசு கிடையாது. இருக்கீங்களா? அப்போ அந்த கை வேலை செய்யுது. சம்பாதிக்கிறதுக்கு வேலை செய்யற கை, சம்பாதிக்கிறதுக்காக கொடுத்த ஒருவர் இருக்கார் பாருங்க, இந்த கையை அவருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அல்லேலூயா. அதனாலதான் முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு, இந்த சரீரத்தோடும் கர்த்தரை துதிக்கணுமா? ஆமா, சும்மா உட்கார்ந்துக்கிட்டு கையை நினைச்ச கூடாது. ஆமா, பின்னாடி கட்டிக்கிட்டு கை என்னாச்சு? அவருக்கு முன்னாடி என்னங்க? ஆமா, கையை முன்னாடியும் கட்டக்கூடாது, பின்னாடியும் கட்டக்கூடாது. ஒன்று கையை நல்லா தட்டி ஆராதிக்கணும், இல்லாட்டா கையை உயர்த்தி ஆராதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த பூமியில நீங்கள் நானும் ஒரு குட்டி இயேசுவாக என்ன செய்யணும்? பிரதிபலிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கணும், உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கணும். இயேசுங்கிற பேர் வச்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், அவங்க ஜீவிய வேற மாதிரி இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு இருக்காரு? உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் இங்க பவுல் அழகாக எழுதுகிறாரு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு, அப்படின்னா அவரை போல நீங்களும் நானும் மாறுவதற்கு தான் கர்த்தர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, எது நம்மை அவரை போல மாற்றும்? ஒரு காரியத்தை உங்க மத்தியில் வச்சு, ஜெபம் நம்ம இயேசுவை போல மாற்றும். எது நம்மளை மாற்றும்? ஜெபம் நம்ம இயேசுவை போல மாற்றும். நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஏன் 30 வருஷம் கூட ஆயிருக்கலாங்க. இன்னும் 30 வருஷம் ஆகியும் இயேசு உங்கள வெளிப்படலன்னு வச்சுக்கோங்க. இயேசு உங்கள வெளிப்படலன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். யாருடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதோ, ஜெபிக்கிற பிள்ளைகள் இயேசுவை பிரதிபலிப்பாங்க. ஏன்னா ஜெபம் இயேசுவாய் மாற்றும். ஆமென். வேதத்தில் நம்ம பார்த்தோம். ஆமா, யாத்திராகமம் 34:28 முதல் 30 வசனங்கள்ல மோசே என்கிற மனிதன் மலையிலே தேவனோடு கூட அமர்ந்திருந்தான். அவன் உட்கார்ந்து வெளியே கடந்து வரும்போது அவன் முகம் இணைஞ்சதான், பிரகாசித்திருந்தது. என்னாகமம் 12:8 சொல்லப்பட்டு அவன் தேவ சாயலை காண்கிறான் என்று சொல்லி ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அப்படின்னா என்ன? தேவனை பார்த்தா அவனை பார்க்க வேண்டியதில்லை, அவனை பார்த்தா தேவனை பார்க்க வேண்டியதில்லை. நான் சொல்றேன், உங்க கிராமத்தில் உங்க பட்டணத்தில் உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்க கூடாது, இயேசுவை பார்த்தா உங்களை பார்க்க கூடாது. என்னது என்னதோ? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அப்படின்னா, செபிக்கிற மனிதனை தேவன் அவருடைய சாயலா என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரத்தில் 28, 29 ஆகிய வசனத்தை நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவானவர் முழங்கால் படிட்டு ஜெபித்த போது அவருடைய முகரூபம் என்னஞ்சதான் மாறிட்டு. அவர் மனுஷனா இருக்கார் இந்த பூமியில, ஆனா இயேசு ஜெபித்த போது அவருடைய முகரூபம் மாறிட்டு. அப்படி மாறும்போது எலியா வந்து பேசுறாரு, அடுத்து மோசே வந்து பேசுறாரு. ஆனா ஜெபிக்க கூட கூட்டு போனாங்களே, இவங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன டிஸ்கஸ்? ஒரு காலனி வீடு கிடைச்சிராதா, உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போட்டுட்டு, ஆமா அரசாங்க வீடு கொடுக்கணும், தோத்துறோம், எனக்கு ஒன்று என் பிள்ளைக்கு ஒன்று போட்டு இங்கே செட்டில் ஆயிடணும். அப்படி வேணா நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அவர் அப்படித்தான் பேசுறாங்க. பேசாம இங்கேயே நாம் இருப்பது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்துறோம். ஆனா ஜெபிக்கிற அந்த நபரை குறித்து பார்க்கும்போது அவருடைய முகரூபம் என்னதான், அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்ததாம். அப்ப ஜெபிக்கிற நபர்களை கர்த்தர் முற்றிலும் மாற்றுகிறாரு. அவர் எப்படி மாற்றுகிறார்? குமாரனின் சாயலாக. ஆமா, பிதாவை பார்த்தா
இயேசுவை பார்க்க வேண்டியதில்லை. ஒரு முறை தோத்துறோம் சீசரில் ஒருத்தன் வந்து பிலிப்புங்கிற வந்து கேட்குறான், ஐயா பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிதாவை எனக்கு காண்பியும், அது எனக்கு போதும் அப்படிங்க. அப்போ இயேசு சொல்றாரு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நீ என்னோடு இருந்தும் என்னை நீ அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா என் கிரியின் மூலமாக நீ என்ன செய்ய அப்படின்னா என்ன, என் செயலை பாரு. பிதாவும் நானும் ஒன்னா இருக்கிறோம்ப்பா. ஏன்னா நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. பிதாவும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒன்னா இருக்கிறோம். என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான், பிதாவை பார்க்கிறவன் என்ன பார்க்கிறான். கையை வைத்து சொல்லுங்க. நான் சொல்றேன், உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களும் நான் உங்க கூடவே இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னாரே. தோத்துறோம். நீங்க சொல்ல முடியுமா? ஐயா அந்த இயேசுவை நான் பார்க்கணும். என்னை கண்டவன் இயேசுவை கண்டான். ரட்சிக்கப்பட்ட ஜனம் வாய் சில பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, இன்னும் ரட்சிக்கப்படாம எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில். இயேசு தாங்க உங்ககிட்ட வெளிப்படணும். ஆமா, இயேசுவை அன்னைக்கு வையும் போது பதில் என்ன செய்யலையா, வையாமலும் பயமுறுத்தும் போது அவர்கள் பயமுறுத்தாமலும் அவர் இருந்தாராம். சகல அதிகாரமும் உடைய தேவன். ஆனா அவர் வையும் போது வைய பதிலுக்கு என்ன செய்யலையா, வையல. ஆனா நம்ம எப்படி? ஹலோ இருக்கீங்களா? அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஏன் இயேசுவை வெளிப்படுத்த முடியலன்னா ஜெபம் இல்லை. சில பேர் ஜெபம் பண்றாங்க பேருக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஆமா காமன் நேரம். இப்படி நான் சொல்ல, ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகியும் இன்னும் நீ 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டனா கிறிஸ்துவை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்தவே. ஆண்டவர் உன்னை எதற்காக முன்குறித்தார் என்றால் குமாரனின் சாயலாய் மாறுவதற்கு. எது சாயலாய் மாற்றினா, தேவ சமூகத்தில் எந்த ஒரு மனிதன் மனுஷி விழுந்து கிடக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை போல மாறுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை போல மாறுவாங்க. அப்போ ஜெபம் நம்மை இயேசுவை போல மாற்றும். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நீங்கள் இன்னும் மாம்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, மாம்ச சிந்தனைகள் மாம்ச எண்ணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாகத்தான் இருப்பீர்கள். எப்பொழுது ஜெபத்தில் நீங்கள் தரித்து இருப்பீர்களோ அப்பொழுது இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுவீர்கள். ஜெபம் நம்மை இயேசுவை போல மாற்றும். இரண்டாவது, வேதம் நம்மை என்ன செய்யும், இயேசுவை போல மாற்று. எடுத்து வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். வாக்கும் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இங்கே கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை பாருங்க, 17ஆம் வசனம் சொல்லுது. அதை வாசிங்கப்பா மறுபடியும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். கையை வைத்து உள்ள சொல்லுங்க. யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே எப்படி இருக்கிறீங்க? வசனம் சொல்லுது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, ஏன்னா நாம் ஆராதிக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் அவரை போல மாறணும்னா எப்படி? பரிசுத்தமாய் மாறணும். ஏன்னா அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இருந்தா தான் தரிசிக்க முடியும். அவரை போல நீங்களும் நான் என்ன செய்யணுமா? மாற வேண்டும். எது நம்மை பரிசுத்தமாக்குகிறது? வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய வசனம் என்ன செய்கிறது? பரிசுத்தமாக்குறது. நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீங்க. எப்படி? உபதேசம் உங்களை என்ன செய்கிறது? எதுக்கு சர்ச்சுக்கு வர்றோம்? சத்தியத்தை கேட்க, உபதேசத்தை கேட்க. எந்த அளவுக்கு நாம் வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ இந்த வசனம் நம்ம என்ன செய்கிறது? பரிசுத்தம். அப்படின்னா அவரை போல மாற்றுகிறது. ஆமென் சொல்லுங்க. எந்த அளவுக்கு ஒரு தெய்வ பிள்ளை வேத வசனத்தை வாசிக்கவும் கேட்கவும் செய்கிறார்களோ, அதன்படி நடக்க முற்படுகிறார்களோ, அந்த வசனம் அவர்களை என்ன செய்யுமா? தோத்திரம் பரிசுத்தமாய் மாற்றும். குமாரனுடைய சாயலை போல என்ன செய்யும்? மாற்றும். இன்னைக்கு வேதத்திற்கு அதிகமாக
முக்கியத்துவம் கொடுக்கல. ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வர்றதோடு சரி. நம்ம சபையில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு தீர்மானம் எடுத்தோம். என்ன தீர்மானம்? ஒரு வருஷத்தில் வசனத்தை பைபிளை முழுசும் படித்து முடிக்கணும். ஆமாம், படிக்கிறவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனை பேர் படிக்கிறீங்களோ, எத்தனை பேர் படிக்காமல் இருக்கீங்களோ? 2 பேர் ஏற்கனவே படித்து முடிச்சுட்டாங்க போன மாதத்துலேயே. இப்போ மறுபடியும் 2ஆம் முறை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் படிக்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கர்த்தருக்கு உங்களுக்கு தான் வெளிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குங்க. சில பேர் சொல்கிறாங்க, ஆமாம் பைபிள் படிக்கிறதுக்கு என்ன இல்லை சொல்லுங்க. உங்களை சொல்லலை, சில பேர் சொல்கிறாங்க பைபிள் படிக்கிறதுக்கு என்ன இல்லை நேரம். ஆனால் மொபைலை நோண்டுறதுக்கு என்ன இருக்குது? நான் சொல்ல இந்த மொபைல்லே ஆப் இருக்குதுங்க, பைபிள் இருக்குது. நான் சொல்ல சும்மா இருக்க நேரத்தில் அப்படியே பிரயாணப்படும் போது அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்? படிச்சுட்டு இருக்கலாம். சில குறிப்பிட்ட அதிகாரத்தை எடுத்து நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பகுதியை படித்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாம், அங்கங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். தொடர்ந்து இதைத்தான் படிக்கணும் இல்லை, அங்கங்கே டைம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை எடுத்து எந்த அளவுக்கு அல்லேலூயா இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள், பாக்கியவதிக. இது உங்களை பாக்கியமா மாற்றுங்க. வேதத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருந்தா இந்த வசனம் உன்னை பாக்கியவதியாய் மாற்றிவிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், தோத்திரம். ஏன்னா அந்த வேதம் நம்மளை குமாரனின் சாயலாய் என்ன செய்கிறது? யாரெல்லாம் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இயேசுவை போல அது மாத்துங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசு சொன்னாரு, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளாய் இருக்கிறது. வேதத்தை படிச்சுட்டு ஆராய்ஞ்சு பாரு, எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது, யாருக்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு வேதத்தை நீ அப்படியே ஆராய. தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக அந்த இதில் சொல்றாரு. ஆமாம், என்ன அப்படின்னா தோத்திரம், அந்த பெரேயா பட்டணத்தாரை சொல்லும்போது, பெரேயா பட்டணத்தார் அனுதினமும் வேத வசனத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நல்ல குணசாலிகளாக இந்த வேதத்தை வாசிக்க அதை படிக்க அதை கை கொண்டு நடக்க முற்படும் போது வசனம் நம்மளை நல்ல குணம் படைச்சவர்களா மாத்திருமா. அல்லேலூயா. ஏன் எனக்கு வாசிக்க தெரியாது, கேட்கறல்ல, கேட்க உள்வாங்க, அதன்படி நடக்க முற்படும் போது உன்னை ஒரு நல்ல குணசாலியாய், ஒரு குணம் படைத்தவனா இந்த வேதம் மாத்திருமா. அதுக்குத்தான் வேதத்தை வாசிக்க சொல்லாரு. உபதேசம் நம்மளை என்ன செய்தான்? பரிசுத்தமாக்குறது, குமாரனை போல மாற்றுகிறதா. வேதம் நம்மை மாற்றுகுதுங்க. வேதத்தை கேட்டுட்டு ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், ஆராதனை உட்கார்றோம், காத்திருப்பு ஜெபம் இருக்குது, கேட்குறோம், தோத்திரம் முடிச்சுட்டு வெளியில் போன உடனே பிற சொந்த கதையும் சோக கதையும் தான். நம்ம சொந்த கதை சோக கதை. இந்த வேதத்தை பற்றி பேசுறது கிடையாது. அன்றைக்கு நாங்கள்லாம் ஆராதனை முடித்து வீட்டுக்கு போனோம்னா ஆமாம் எல்லாரும் ஒன்றாத்தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஒருவேளை இப்பவும் உங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு அனுபவம் இருந்தால் தோத்திரம், கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுவோம். எதை பேசுவோம்? பாஸ்டர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத, பிரசங்கம் பண்ணதை குடிச்சு என்ன செய்வோம்? பேசுவோம். ஆமாம், அடி சும்மா சாட்டை மாதிரியா விழுந்துச்சு அப்படின்னு பேசுவோம். எது? அவளுக்கு இன்னைக்கு வெளுத்துட்டார் அப்படி பேச மாட்டோம். நம்ம பேசுறதுன்னா இன்னைக்கு அவளுக்கு வார்த்தை சும்மா வெளுத்துட்டாரு அப்படி கிடையாது. இன்னைக்கு வார்த்தை சாட்டை மாதிரி அத்தாடி ஒவ்வொன்றும் குத்துச்சு, அப்படியே ரணமாக இருந்துச்சு. ஆவியானவர் பேசினார். ஆமென் சொல்லுங்க. அப்படி பேசுவோம். அப்படி பேசுனா அங்கே சீர்படுத்துகிற காரியம் நடக்கும், ஸ்திரப்படுகிற காரியம் நடக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன? பரவாயில்ல பாஸ்டர் இன்னைக்கு இந்த வட்டம் கொஞ்சம் சவச்சவன் இழுத்துட்டார்ல, என்ன போன வார மாதிரியா இல்லை, தாத்தா செத்த போது கூட நல்லா பேசுகிறாரு, இந்த வட்டம் கொஞ்சம் இழுத்துட்டாரு. அது பாஸ்டர் இழுத்துட்டான்னு சொல்லக்கூடாது, ஆவியானவரை சொல்லணும். ஆமாம், அவர் துக்கப்படுவார். ஏன்னா பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்தாவி உங்களிலிருந்து பேசுவார்னு சொல்லியிருக்குது. தேவனுடைய வார்த்தை, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. கழுதையை கொண்டும் கர்த்தர் பேசுவார். ஆமாம், கர்த்தர் பேசினார். எனக்கு இந்த வார்த்தை தொடப்பட்டது. எல்லா வார்த்தையும் என்ன சார்ந்தது இல்லை, எனக்கு இந்த வார்த்தை தொடப்பட்டது, என்னை சீர்படுத்தினது, என்னோடு கூட இடைப்பட்டது, என்னை குத்தினது. ஆமாம், எனக்கு இந்த வார்த்தை பிளஸிங்காக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. அப்படி பேசணும். போய் வீட்டில் போய் உட்காந்து சோறை போட்டு அப்படி உட்காந்து பேசுங்க. இவ்வளோதானக்கும் ஆத்தாடி சோத்திரம். அப்படி பேசி பழகு. ஏன்னா வேதம் நம்மை குமாரனின் சாயலாய் என்ன செய்கிறது?
மாற்றுகிற ஒன்றாய் இருக்கிறது. வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 73வது வசனம். வந்து நீயும் அவர்களில் ஒருவன் அல்லவா? நல்லா கவனி இந்த சம்பவம். பிலாத்து நியாய விசாரிப்புக்காக இயேசு உள்ள இருக்கிறாரு. பேதருக்கு ஒரு வாய்ப்பு உள்ள போறதுக்கு. இப்போ உள்ள போகும்போது ஒரு குளிர்ந்த நேரம். அங்கே கொஞ்சம் பேர் உட்கார்ந்து தீ மூட்டி கூத காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பேதுரு அங்கே போய் என்ன செய்றாரு? உட்கார்ந்து இருக்கிறாரு. தோத்திரம். உட்கார்ந்தவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லை, ஏதோ பேசியிருந்திருக்காரு. உண்மை அதுதான். நம்ம வாய் சும்மா இருக்காது பாருங்க. ஆமாம், இயேசுவை பற்றி பேசுனா பிரச்சனை கிடையாது. இவர் என்னத்தையோ பேசியிருக்கிறாரு. ஏன்னா அங்கே ஒரு ஸ்திரியானவர் சொல்லுகிறார், நீயும் அவர்களில் ஒருவன் அல்லவா? அவன் சொல்றான், இல்லவே இல்லை, சத்தியமா இல்லை. ஆனால் உன் பேச்சு உன்னை என்ன செய்கிறது? நல்லா கவனிங்க. ஒருவேளை அவன் இல்லை என்று மறுதளித்தாலும் பேச்சு இயேசுவை வெளிப்படுத்துகிறது. நான் சொல்றேன், நம்முடைய பேச்சு இயேசுவை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணுங்க. நீங்க பேசுற பேச்சிலேயே தோத்துறோம். ஆமா, நீங்க சர்ச்சுக்கு போறவங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்லை, நீங்க பேசுறத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறியாக்கும்? நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகணுமாக்கும்? ஏன் அப்படி சொல்ற? நீ பேசுறத பார்த்தா தான் தெரியுதுல்ல. நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகணுமாக்கும்? அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சர்ச்சுக்கு போறவங்களா? எப்படி சொல்றீங்க? இல்லை, உங்க பேச்சை பார்த்தா அப்படி தெரியுது. என்னைக்காவது அப்படி கேட்டிருக்கீங்களா? கேட்கறதுக்கு பிரயாசப்படுங்க. ஆளுகளை பாருங்க. அதனால தான் நம்ம காத்தோட்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது. இல்லை பாஸ்டர், என் தீர்மானம் அதை எவ்வளோ என் பக்கத்தில் வந்துடக்கூடாது. என்னை சுற்றிலும் ஒரு ரவுண்ட் இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். நாங்கள் மட்டும்தான் ஃப்ரீயாக. ஒரு ஆளுலையே சொல்லுங்க, இந்த வாரம் வரலை, ஐயோ அவங்க வரலையே, நம்ம போய் பார்ப்போம். என்ன சிஸ்டர், ஏன் பிரதர், என்ன தங்கச்சி, என்ன தம்பி, ஏன் வரலை? அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஆண்டவரை தேடுங்க. உங்களை அப்படியெல்லாம் ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார் அப்படின்னு சொல்கிற ஒரு மகளாக இருக்கணும். முக்கக்கூடாது. நாங்கள் வர்றதே பெரும்பாடு, பரலோகத்துக்கு போகிறது பெரும்பாடு தான். ஆமாம், கையை வைத்து சொல்லுங்க, எந்த நிலையிலும் ஆராதனை விட்டுறவே கூடாது. வேதத்தில் ஆமாம் 18 வருஷம் சாத்தானால் ஒருத்திய கட்டப்பட்ட நிலைமையா நிமிரக்கூடாது அப்படின்னு இருக்குது. எவ்வளவு வேணும்? வாயத்தரன் சொல்லுங்க, எவ்வளவு வேணும்? நிமிரக்கூடாத ஒரு கூனி. சோத்திரம். எவ்வளவு நிமிர முடியலையா? அவ ஆராதனையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு மட்டும் வரல, நான் சொல்றேன், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பலவீனத்திலையும் ஆராதனை அவ விடலைங்க. இங்க யாருக்கு அவ்வளவு ஒரு பலவீனம் கிடையாது. நமக்கு தோத்திர ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மழை எப்படா பெய்யும், வழுக்கல் எப்படா வரும். என்ன வரல, ஒரே வழுக்கல் எப்படி வர்றது? அப்படி சொல்றதுக்காண்டியே ஒரு கூட்டம் தோத்திரம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வராதா சொல்லிட்டு நம்ம அப்படியே டிமிக்கி அடிச்சிடலாம். நான் சொல்ல, ₹1,00,000 கொடுத்தா நான் வரமாட்டேயா? கர்த்தர் பாப்பாரு, வெரி குட், என் பிள்ளை நீதான். ஆமா, ஒன்னத்தான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஒரு அலையிலையா சொல்லுங்க, கையா உயர்த்தி. என்ன செய்ய, வயிறாகல்ல சொல்றாங்கல்ல, அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க. தோத்திரம். நான் அதனால தான் ஆண்டவர் சமுத்திரம் சொல்ல, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வேலையே இல்லாமல் நீங்கள் ஆக்குங்க, என் ஜனத்துக்கு உணர்வு வர மாட்டேங்குது. இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாம், ஞாயிற்றுக்கிழமை பைராசு வேலை நடத்தா அந்த ஆபீஸை இழுத்து மூட சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காராம். உங்களால் பாருங்க, ஒரு யோனா கப்பலுக்கே பிரச்சனை தெரியுமா? கப்பலுக்கு பிரச்சனை யாரால தெரியுமா? யோனாவை தூக்கி கப்பல் இருந்து காலி பண்ண உடனே கப்பல் நிம்மதியா போய் கரை சேர்ந்துருச்சு. ஹலோ தோத்திரம். நம்மளை இன்னும் தூக்கி போடலைன்னு சந்தோஷப்படுங்க. இன்னும் கையில் ஏந்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பேச்சு இயேசுவை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் தான். நம்முடைய சுபாவம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செய்கை எல்லாம் இயேசுவை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் 4. பேதுருவும் யோவானும் பேசுகிற அவர்கள் கண்டு, என்னதுங்க, இவங்க யாரும் தங்களை குறித்து சொல்லல, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்று
அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு. நல்லா கவனிங்க, அவங்க பேசுறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா இறந்த அன்னைக்கு இரவு, அன்னைக்கு அம்மா இறந்த அன்னைக்கு நான் நைட்டில் ஒரு 12 வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அப்பா இருந்தார். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய பழுவாக தெரில. தங்கக்கூடிய வசதி வாய்ப்பு அங்கே இல்லாதனால நான் வீட்டுக்கு வந்து உறங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போனேன். ஆனால் இப்போது அங்கே நான் இருந்து தான் ஆகணும்னு நைட்டு பூரா உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போது என் கூட பழகின நண்பர் ஒருவர், ஆமாம் பழைய சிநேகிதர், அன்னைக்கு என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசும்போது அவர் நிறைய தத்துவம், நல்லா கராத்தே மாஸ்டர் அவர் வேறு, நிறைய தத்துவங்களை நிறைய சொல்லுவார். அவர் 2-3 தத்துவங்களை சொன்னார். ஆமாம், நமக்கு இப்படித்தான் கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு சொல்லி நான் வேதத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன். ஆமாம், வேதத்தை பேசுகிறேன். ஆமாம், அவர் அவ்வளவு ஆர்வமாக கேட்குறாரு. சொல்லிவிட்டு, உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், உன்னெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த அளவுக்கு நீ எல்லாம் மாறியிருக்கேன்னா உண்மையிலேயே ஆண்டவர் உன்னை அப்படி மாற்றிருக்கிறாரு. நான் அப்படி சொன்னேன். ஆமாம், இதே மாதிரி நீங்கள் ஆகணும்னு சொல்லித்தான் நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சொன்னேன். கர்த்தருக்கு பொதுவாக உண்மையே சொல்கிறேன். என் ஜெபங்களில் ஒரு குறிப்பிட்ட நபர்களை சொன்னேன், அதில் உங்கள் பேரையும் வச்சு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், இல்லையா எனக்கு ஆசைலாம் இருக்குது, வரணும்னு எண்ணமெல்லாம் இருக்குது, சில பழக்கம் என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்ட்டு புளிச்சுன்னு துப்பினார் பான்பராக்கு. வரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் என்ன செய்ய முடிய மாட்டேங்க. நான் சொல்கிறேன், விட்டுட்டு தான் நீ வரணும்னா வரவே மாட்ட, நீ வா விட்டுருவ. இருக்கீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனுஷன் சர்ச்சுக்குள்ளே வரணும்னா வாய்ப்பே, சீமான் சொன்ன மாதிரி சொல்லணும், வாய்ப்பில்லை ராஜா. ஆனால் வந்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ விட்டுருவ. ஏன்னா வசனம் உன்னை சீர்படுத்தும். வசனம் கூட ஒன்று விடுவ, இல்லட்ட நீ நெஞ்சிருவ, சபையை விட்டுருவ. 2ல் ஏதாவது ஒன்று நடந்தே தீரும். பேதுருவும் யோவானும் பேசுகிறாங்க. பேசுகிறவங்க பண்டு ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆமாம், இந்த ஞானம் எங்கேருந்து இவங்களுக்கு வந்ததப்பா, இப்படிப்பட்ட அறிவு எங்கேருந்து வந்தது? உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர்கள் அப்படின்னா என்ன, அவங்க பேச்சு அவங்களுடைய காரியம் எல்லாமே இயேசுவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்க. நான் சொல்ல, நீங்கள் பேசுகிறத பார்த்த உடனே உங்கள் கூட வேலை செய்கிறவங்க சொல்லணும், நீ இயேசுவோடு கூட இருக்கிற, அதனால தான் உன்னால் இப்படி பேச முடியுது. என்னாலெல்லாம் முடியாது தாயி, நமக்கெல்லாம் எரிச்சலாக வந்துடும். நம்மளாலாம் முடியாது, எனக்கு கோபமாக வந்துடும், என்னாலாம் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனால் நம்மளை பற்றி சொல்லுவா, நீங்கள் அவரோடு கூட இருக்கிறதுனால தான். அந்த சர்ச்சுக்கு தொடர்ந்து போதாயி. எந்த சர்ச்சுக்கு போகிற? மகிமையின் தேவை. அதான் இப்படி பேசுகிற. அதான் உங்கள் பாஸ்டர் யார்? தாவீது பாஸ்டரா? ஒரு படம். ஹலோ, இருக்கீங்களா? நம்மளை பார்த்து அப்படி சொல்லிட கூடாது. தோத்திரம். இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அதனால தான் இயேசுவை பிரதிபலிக்கிறது அந்த ஞானம், அந்த பேச்சு, அந்த சிந்தனை. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் 1 வருஷ காலமாக இருந்து முதலாக அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு, கையை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாக கிறிஸ்தவர்களுக்கு, சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. இவங்க யாரும் என்ன செய்யல, தங்களை கிறிஸ்தவர்களாக சொல்லல. இவங்க யாரும் சொல்லல, நாங்களாம் கிறிஸ்தவங்கய்யா, நாங்களாம் சர்ச்சுக்கு போறவங்கய்யா, நாங்களாம் ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க அப்படின்னு சொல்லல. ஆனா அந்தியோகியா பட்டணத்தில் அங்க உள்ள ஜனங்க இவங்களுக்கு ஒரு பெயரை வைக்கிறாங்க. என்ன பேரு? எப்படி? கையில் பைபிள் கிடையாது, ஏன்னா அன்னைக்கு பைபிள் கிடையாது. கழுத்தில் டாலர் போடலை, சிலுவை. ஏன்னா சிலுவை அவமான சின்னம். பவுல் தான் அதை பெருசாக பேசினார். தோத்திரம். சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஆமாம், எனக்காக. தோத்திரம். ஆமாம், சிலுவையிலே நான் அறையுண்டிருக்க, உலகமும் எனக்காக சிலுவையிலே அறையுண்டிருக்க. சிலுவையை பற்றி அவர் தான் ரொம்ப பேசலாம். வேற யாரும் சிலுவையை பற்றி என்ன செய்யலை, பேசவில்லை. யாராவது தூக்கு கயிறை பற்றி ரொம்ப பேசுவோமா? தூக்கு கயிறை பற்றி
ஏன்னா அது அவமான சின்னம், அதனால யாரும் பேசலை. ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்தியோகியா பட்டணத்தில் சீசர்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்கிற அப்படின்னா சிலுவெல்லாம் போடலை, அவங்க பைபிளையும் கையில் தூக்கலை. பிறகு எப்படி அவர்களுக்கு கிறிஸ்தவங்கிற பேர் அவங்களுக்கு வந்துச்சு, எப்படி அவங்கள பார்த்தவொன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய நடை, உடை, பாவன, பேச்சு சகலமும் இயேசுவை பிரதிபலித்தது. ஆமே, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்னு இயேசு சொன்னாரே, அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா இயேசுவை பார்க்க வேண்டியதில்லை, இயேசுவை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்லை. அதனால தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நான் சொல்கிறேன், தோத்திரம் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? உன் பேச்சு வெளிப்படுதே. ஆமாம், நான் சொல்ல, நம்ம உடுத்தி இருக்கிற ட்ரெஸ்ஸு கூட கிறிஸ்துவை பிரதிபலிக்கணுங்க. இன்னைக்கு சில ட்ரெஸ் எல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியல, சீரடிக்க முடியல. தோத்துறோம். ஐயா எதுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா, நான் சொல்ல, உலகத்தார் அப்படி போட்டு போலாங்க. நீ ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, உன் ட்ரெஸ்ஸு அது கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க. தோத்துறோம். அன்னைக்கு மானத்தை மூடுறதுக்காக ஆண்டவர் ஒரு தோலுடைய உண்டாக்கி அவங்களை மூடினா. ஆனால் இவங்க ஒரு ட்ரெஸ்ஸு தச்சாகலாம். யாரு? ஆதாமும் ஏவாலும் ஒரு ட்ரெஸ்ஸை தச்சாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு. ஆமாம், போட்டிருந்தாங்க, பார்க்கறதுக்கு அழகா அப்படியே திரிஞ்சாங்க. நேரம் ஆக ஆக அப்படியே மேலாக்க சுருட்டிட்டு போகுது. அது கீழே இழுக்க, இது மேலே போக. இவங்க தச்சது. ஆனால் கர்த்தர் அந்த மானத்தை மூடுறதுக்கு, நான் சொல்கிறேன், உடை மானத்தை மூடுறதுக்கு. ஆமா, இருக்கீங்களா? இயேசுவை பிரதிபலிக்க நம்ம உடுத்துற உடை, நீ கண்ணர் ட்ரெஸ்ஸை உடுத்து வெள்ளை ட்ரெஸ்ஸை உடுத்து அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மானம் காக்கப்பட வேண்டும். ட்ரெஸ்ஸு நம்மளை பார்த்து கவர்ச்சி என்னை கூடாது பார்க்கவே. ஆமாம், இச்சையோடு பார்க்கிற எவனும் சிறியோடு விபச்சாரம். நான் சொல்ல, இச்சையை காட்டத்தக்கதான் நம்ம உடை இருக்கவே கூடாது. கவனிக்கிறீங்களா? இடறுகிறவனை பார்க்கலும் இடரலுக்கு ஏதுவாயிருக்கிறவனுக்கு இயந்திரக்கல்ல கட்டி நடு சமுத்திரத்தில் ஆழ்த்துவது அவனுக்கு நலமா இருக்கு. நம்ம உடுத்துற ட்ரெஸ்ஸு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணுங்க. வாலிப தம்பிக தங்கச்சிங்க யாராக இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நீங்கள் உடுத்துற உடு கண்ணியமாக இருக்கட்டும், அது பரிசுத்தமாக இருக்கட்டும். என்ன உடவுட உடுத்திக்கோங்க, கலரோ வெள்ளையோ இதுதான் உடுத்துக்க, நான் அதுக்குள்ளே வரல. ஆனால் அது மானம் காக்கப்பட வேண்டும். நம்மளை பார்த்து யாரும் இணைஞ்சிடக்கூடாது, இச்சித்தி விட கூடாது, கவர்ச்சி வெளியே தெரியக்கூடாது. கண்ணியமாக நம்ம உடுத்த பழகி கொள்ள வேண்டும். நம்ம ஜட்ஜுக்கு முன்னாடி ஜானையான்னு ஒரு ஐயா வருவார், 7,000 மணிலிருந்து. ஜானையான்னு வருவார். அவர் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பஸ்ஸில் டிக்கெட்டு எடுத்துகிட்டு இப்படி நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. அங்கே ஒன்று சீட்டு காலியாக இருக்குன்னு சொல்லி போய் இணைஞ்சிட்டாரு. ஆமாம், உட்காந்துட்டாரு. உட்கார்ந்த பிறகு இப்படி திரும்பி பார்க்குறாரு, அது பொம்பளை பிள்ளை. ஏன்னா டிஷர்ட்டு போட்டு நல்லா ஜீன்ஸ் போட்டு இன் பண்ணி ஆர்டர் இருந்த உடனே முடியெல்லாம் கேரா அந்த வெட்டி இருக்க உடனே ஆம்பளை பையன் உட்காண்டாரு. அப்படி பார்த்த உடனே ஐயோ சாரிம்மா அப்படின்னு எந்திரிச்சாரு. இன்னைக்கு யார் எப்படின்னு அதிலெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் வரக்கூடாது, இதிலெல்லாம் தலையிடக்கூடாது. நாங்கள் தலையிடலை. ஆனால் கிறிஸ்துவை போல நீ மாற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறாரு. நீ கிறிஸ்துவை போல மாறலன்னா பரலோகத்தில் உனக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. அதுக்குத்தான் இந்த சபை, அதுக்குத்தான் போதனை, அதுக்குத்தான் சத்தியம், அதுக்குத்தான் பாஸ்டர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அந்தியோகியா பட்டணத்தில் சீசர்களுக்கு முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் என்ன செய்யப்பட்டதா, வழங்கப்பட்டது. இன்னைக்கு உன் மூலமாக இயேசு வெளிப்படுறாரா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. தோத்திரம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, உன் தலையில் என்ன குறையாமல் இருக்கணும் அப்படிங்குது. படிச்சிருக்கீங்களா? அப்படி உன் தலையில். ஆமாம், இன்னைக்கு தலையில் என்னையே நினைச்சது கிடையாது. ஆமாம், பறக்கா அப்படியே பறக்கணுமா? ஃபேன் காற்று ஓடுனா அப்படியே என்ன செய்யணுமா? நான் சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் தலை. ஆமாம் வச்சுக்கோ. ஆனால் ஒரு நாள் வயிறு வலிக்கும்ப, சூடு பிடிச்சிச்சும்ப, அடுத்து உள்ள குடலில் என்னென்னமோ பிரச்சனை வருதும்ப. ஆமாம், நீ உழைச்சி சம்பாதிக்க போகிற மருத்துவமனைக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அதனால தான் முன்னக்கூடி சொல்லார், உன் தலையில் என்ன செய்யாத, எண்ணெய் குறையாமல் எப்பவும் எண்ணெயை வச்சுக்கோ. என்ன வடி இது மாதிரியா வச்சுக்கிட்டு இருக்க? நாங்கள் அப்படி பராக்க அந்த சீரியலெல்லாம் பாருங்கள், அவள் எப்படி போட்டுட்டு வர்றா, அவளும் போக மாட்டேன், நீயும் போக மாட்டேன். சினிமாவை பார்த்து சீரியலை பார்த்து கெட்டு போகாதீங்க.
நமக்குன்னு ஆண்டவர் சில அழகை கத்தர் வைத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல நீங்கள் எப்படி வலிச்சாலும் நீங்கள் அழகாத்தான் இருப்பீங்க அவர் பார்வையில். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா பேதுரு அழகா எழுதுறார், பவுல் எழுதுறார், வெள்ளியினாலும் பொன்னினாலும் உங்களை அலங்கரியாமல், வெள்ளியினாலும் பொன்னினாலும் அலங்கரியாமல் உள்ளான அலங்காரத்தினாலே உங்களை நீங்கள் அலங்கரித்து, இப்படித்தான் உங்களுடைய முப்பிதாக்களுடைய அந்த ஸ்திரீகள் தங்களை இணைஞ்சாங்களாம், அலங்கரித்தாங்க. அலங்காரம் பண்ணாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படி நினைக்காதீங்க. நான் சொல்றேங்க, பலிபடத்திலிருந்து நீங்க அழகாத்தான் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை பிசாசு கொண்டு வர்றான். ஆமாம், நான் நல்லா இல்லையோ அதனால தான் மேக்கப்பு, கண்ணில் அப்படியே இழுக்கிறது இங்கே வரைக்கும், புருவமே இங்கே தான் இருக்குது இங்கே வரைக்கும். ஆமாம், சில பேர் மீசை வச்சுருப்பான் பாருங்க, அப்படியே வச்சு இங்கே வந்து தொடும். அது மாதிரியா தோற்று இங்கே வரைக்கும் ஒரு இழுவை உள்ளே வேற போட்டு. நீங்கள்லாம் இந்த சிலதை பார்க்குறீங்களே இல்லையா, டாக்டர் சொல்கிறாங்க கண்ணுமை உள்ளே போடுறதுனால உள்ள அந்த விழியை பாதிக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் தரமானதை போடுறோம், இனத்தையும் போட்டு தொலைங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்றாரு, தலையில நீ என்ன வச்சா போதும், உன் கண்ணு அழகா இருக்கும் அப்படிங்கிறாரு, உன் தலை நல்லா இருக்கும், உன் சரீரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? அந்தியோகியா பட்டணத்தில் சீசர்களுக்கு அப்படிப்பட்ட பெயர். காரணம் இயேசுவை அவர்கள் வெளிப்படுத்துறாங்க. ஒரு வசனத்தை வாசித்து முழங்கால் படியிடுவோம். ஸ்தோத்திரம். 1 யோவான் 3வது அதிகாரம். என்ன 2வது பாயிண்ட் என்னால் இப்போ பேச முடியாது. ஸ்தோத்திரம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1-2 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடியினாலே அறியவில்லை. பிரியமானவர்களே, நல்லா கவனி, இந்த வசனம் முக்கியமானது. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாய். அல்லேலூயா. அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்க, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக. இயேசு ஒரு நாளிலே வருவார். அவர் வரும்போது நீங்களும் நானும் அவரை போலவே இருப்போமா, அவருக்கு ஒப்பாயிருப்போம் சொல்லி ஆவியானவர் எழுதுகிறாரு. அப்படின்னா என்ன? உன்னை பார்த்தா அவரை பார்க்க வேண்டியதில்லை, அவரை பார்த்தா உன்னை பார்க்க வேண்டியதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி ஒன்று நடக்க போகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியில புறஜாதியார் வந்து இயேசுவை தேடுவாங்க. என்ன எல்லாரும் இயேசுவா இருக்கிறாங்க? இங்க இருக்கிற ஒரு 4-5 பேர் நிச்சயமா இயேசுவை போல இருப்பீங்க போல அன்னைக்கு. சரி, உண்மைங்க அப்படித்தான். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாய். அல்லேலூயா. அப்படின்னா இயேசுவும் நானும் ஒன்னா இருப்போம், அவரை போல நம்ம இருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா அன்னைக்கு இல்ல, இன்னையிலிருந்தே அந்த பேச்சு இயேசுவை வெளிப்படுத்தணும், பார்வை வெளிப்படுத்தணும், ட்ரெஸ் வெளிப்படுத்தணும், நம்முடைய செயல்கள் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். என ஆண்டவர் முன்குறித்த நோக்கம் குமாரனின் சாயலாய் மாற்றுவதற்கு.